வில்லியனூர் குடிநீர் பிரிவு மடுகரையில் பணிபுரியும் மெக்கானிக் கிருஷ்ணன் மற்றும் வில்லியனூரில் பணிபுரியும் MTS சுப்பிரமணியன் ஆகியோர் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் பணி நிறைவு பெறுகின்றனர். பணி நிறைவு பெறும் ஊழியர்களின் பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இளநிலை பொறியாளர் திருவெங்கடம் தலைமை தாங்கினார். போர்மேன் ரூபகன் முன்னிலை வகித்தார். ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை வரவேற்புரையாற்றினார். விழாவில் நிலைய பொறுப்பாளர்கள், MTS ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். மேலும் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் சார்பில் பணி நிறைவு பெறும் மெக்கானிக் கிருஷ்ணன், MTS சுப்பிரமணியன் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் மடுகரை நிலைய பொறுப்பாளர் பெரியசாமி உட்பட அனைத்து நிலைய பொறுப்பாளர்கள், மெக்கானிக், MTS ஊழியர்கள், வவுச்சர் ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஊழியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க சார், சார் இங்க பாருங்க, ரெடி, இங்க பாருங்க, நிமிஷம் போட்டு இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், ரெடி, இங்க பாருங்க சார். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடுபேட் பகுதியில் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்களுக்கு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா ஆலோசனையின்படி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிவாரணப் பொருட்களாக 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு ஆகிய பொருட்கள் நிவாரண உதவியாக 1000க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தலைவர் தீர்த்தமலை முன்னிலை வகித்தார். இதில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், இணை செயலாளர் கதிரவன், துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை, தேசிங்கு, ராஜேந்திரன், மாரிமுத்து, கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை, சரவணசாமி, துணை செயலாளர்கள் அன்பழகன், ஆறுமுகம், புதிய தலைமை நிர்வாகிகள் பழனி, ஜானகி, சரளா, ஆலோசகர் கனகசபை ஆகியோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 31 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த 31 மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் தொகுதி மீனவர் அணி துணை செயலாளர் பூபதி கிருஷ்ணன், சேத்தப்பன், வேல்முருகன், மணிபாலன், நடராஜன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. புதுச்சேரியில் மட்டும் NR காங்கிரஸ் BJP கூட்டணி அரசு பெட்ரோல், டீசல் விலையை 2 ரூபாய் உயர்த்தி ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என புத்தாண்டு பரிசாக புதுச்சேரி மக்களுக்கு அறிவித்துள்ளது. இவற்றுக்கு கண்டனம் தெரிவித்தும் உயர்த்தி அறிவித்துள்ள பெட்ரோல், டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து AITUC ஆட்டோ சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் சேகர், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆட்டோ சங்க மாநில துணைத் தலைவர்கள் பாளையத்தான், ரவிச்சந்திரன், ஆட்டோ சங்க மாநில செயலாளர்கள் சதீஷ், ராஜி, சதீஷ்குமார், ராஜா, முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் AITUC மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் ஆட்டோ சங்க நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கண்ணன், ஜெயபால், முருகன், மணிகண்டன், சோமசுந்தரம், சரவணன், பழனி, மதுக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆமா, இந்தியாவுல எந்த மாநிலத்திலயும் பெட்ரோல், டீசல் விலை இப்போ உயர்த்தப்படல. உலக சந்தையிலும் கச்சா எண்ணெயுடைய விலை ஏறல.
இப்ப இருக்கிற கச்சா எண்ணெயுடைய விலைக்கு ஏற்ப பார்த்தா பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைக்கணும். மாறாக இங்க இருக்கிற என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு 2 ரூபாய் பெட்ரோலுக்கும் 2 ரூபாய் டீசலுக்கும் உயர்த்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏஐடி சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இந்த புத்தாண்டை ஒட்டி புத்தாண்டுக்கு பிறகு அடுத்தடுத்து தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். அன்பும் மரணம் பண்பும் நிறைந்த ஆன்றோர் சான்றோர்களின் நல்லாசியுடன் என்றும் ஏற்றத்துடன் பிணையில்லா வாழ்வுடன் உற்றார் ஊரார் குடும்பத்தார் போற்றும் நிலையில் மாற்றாரும் மதிக்கும் வகையில் யாருக்கும் தீங்கு நேராமல் காத்து பிறர் வாழ்வுக்குதவும் மனம் கொண்டு நேர்மையாக வாழும் வாழ்வை இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வதுடன் இந்த புத்தாண்டில் லஞ்சம் ஊழலற்ற புதுச்சேரியை உருவாக்குவோம் என உறுதியேற்று வீறுநடை போடுவோம் என கூறி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுமக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஹனுமன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதில் திவ்ய மலர்கள் வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய 108 தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது. சங்காபிஷேகத்தினை தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருளை பெற்று சென்றனர். மூலகுளத்தை சேர்ந்தவர் அரவிந்தன். இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பி பல்வேறு தவணைகளில் மொத்தமாக ரூபாய் 90,000 பணத்தை அனுப்பினார். அந்த நபர் கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடித்தார். அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமலும் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. மேலும் புதுசாரத்தை சேர்ந்த ரூபலிங்கம் ஆன்லைன் மூலம் பணம் வாங்கி அதை வட்டியுடன் கட்டியுள்ளார். இவரை தொடர்பு கொண்ட நபர் வங்கி கடனுக்கு மேலும் கூடுதல் பணம் கட்ட வேண்டும், இல்லையெனில் மார்பிங் செய்து புகைப்படத்தை வெளியில் விடுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்து 68,000 ரூபாய் அனுப்பி ஏமாற்றம் அடைந்தார். தொடர்ந்து கோரிமேடு பகுதியை சேர்ந்த நந்தகுமார் 5,000 ரூபாய் அனுப்பி மர்ம கும்பலிடம் ஏமாற்றம் அடைந்தார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறைச்சாலையில் தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் 500க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நித்யானந்தம் தரப்பினருக்கும் தொழிலதிபர் வேலழகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜனா தரப்பினருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நித்யானந்தம் தரப்பினருக்கும் ஜனா தரப்பினருக்கும் இடையே சிறையில் பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரை சேர்ந்தவர்களும் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். உடனே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சிறைத்துறை வார்டன்கள் கைதிகள் மோதலை தடுத்து நிறுத்தினர். மோதலில் ஈடுபட்ட கைதிகள் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக புதுச்சேரி சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. கைதிகள் மோதல் தொடர்பாக சிறைத்துறையினர் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன்படி நித்யானந்தம் தரப்பினர் 9 பேர் மீதும் ஜனா தரப்பினர் 4 பேர் மீதும் மொத்தம் 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறையில் அடிக்கடி இதுபோன்ற கைதிகள் மோதலை தடுக்கும் வகையில் ஒரு தரப்பை சேர்ந்த கைதிகளை வேறு சிறைக்கு இடமாற்றம் செய்ய சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட ஆயிரக்கணக்கான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரிசார்ட்டுகள், தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை ஓட்டல்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஓட்டல்களில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகரம் மற்றும் கடற்கரை சாலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் 2000த்திற்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரைக்கு செல்ல PRTC மூலம் 30 இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை 6 மணி வரை நகரப்பகுதியில் கனரக வாகனங்கள் செல்லவும் சாலையில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு தடுக்க கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் கடற்கரை ஓரம் செயற்கை கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் முன்கூட்டியே களை கட்ட துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாப்பா வெளியே வா. கெட்ட உட்காந்து கூட்டிட்டு கொண்டு வாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆலுகிராமம் ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வீரபத்ர ஆஞ்சநேயர் வெண்ணெய்க்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வெண்ணெய்க்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வீரபக்த ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலகிராமம் ஸ்ரீ பாலாஜி ஐயர் செய்திருந்தார். అమృతాయనుకం వీర వీరాయనుకం గ్రామవాస ఆయనుకం జన శ్రీ అనంతానంద அரியாங்குப்பம் கும்யூன் ஆண்டியார்பாளையம் அடுத்து சிவனார்புரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள சுயம்பு சிவனாண்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி வழிபாடு மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர ஹோமம், கலச பூஜை, மகா பூர்ணாகுதி இவைகளை தொடர்ந்து அருள்வார்க்கு சித்தர் அம்மா லோக அரசன் மூலம் அம்மனுக்கு அபிஷேகம், பொடி, மஞ்சள் பொடி, பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி மற்றும் கலச பூஜை செய்து நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அம்மன் லோகரசன் தீச்சட்டி ஏந்திய பக்தர்களுடன் சேர்ந்து தீச்சட்டி ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ அம்மன் ஆலயத்தை வலம் வந்து ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பித்து தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அருள்வாக்கு சித்தர் அம்மா லோக அரசன் ஸ்ரீ சிவனாண்ட அங்காள பரமேஸ்வரி சேவா அறக்கட்டளை மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் SMV பள்ளியில் மாணவர்களுக்கான படைப்பாக்க திறன் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், துணைத் தலைவர் சுகுமாரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், SMV அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். இதில் முதன்மை விருந்தினராக
வந்திருந்த பெற்றோர்கள் மழலையர் வகுப்பு மாணவர்களுடன் கண்கவர் வானவில் படைப்புகளை பார்வையிடுதல் மூலம் நிகழ்வு தொடங்கியது. எல்கேஜி மாணவர்களின் பல வண்ண காய்கறிகள், பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை போன்ற அமைப்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். யூகேஜி வகுப்பில் மரங்களை பயன்படுத்துவதையும் அதன் பயன்பாடுகளையும் வலியுறுத்துவதற்காக மாணவர்கள் பெரிய மரத்தை போன்ற வடிவமைப்பில் ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்கியிருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுவையில் வாழும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டு அனைவரது வாழ்விலும் வளத்தையும் நலத்தையும் தந்து மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நிலைபெற செய்யும் ஆண்டாக அமைய வேண்டும் என ஆளுநர் கைலாசநாதன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில், புதுவை மாநில மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, அமைதி, வளர்ச்சியினை காண வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். எதிர்காலத்திற்கு நம்பிக்கை தரும் அரசாக தனது அரசு விளங்குகிறது. ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப இன்னும் அதிவேக வளர்ச்சியினை இந்த புத்தாண்டு கொண்டு வந்து சேர்க்கும் என நம்புவதாக கூறி, இந்த புத்தாண்டு அன்பாலும் வெற்றியாலும் நிரப்பட்டும் என புதுவை மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புரணாங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நன்மை மற்றும் அமைதி வேண்டி சிறப்பு வேள்வி யாகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, மகா பூர்ணாகுதி இவைகளைத் தொடர்ந்து உற்சவ அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து புரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அன்னதான குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகி பாஸ்கரன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறையை தனியார் மயப்படுத்த உள்ள நடவடிக்கையை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சண்டிகர் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் தணிகாசலம் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணியில் இருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை கைவிட வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயிரினை பணையம் வைத்து உழைக்கின்ற கொச்சைப்படுத்தி பேசுகின்ற தனியார் சென்றால்தான் தனியாரிடம் சென்றால்தான் சேவை சிறப்பாக இருக்கும் என்று பேச்சினை நிறுத்திக்கோ. புதுவையில் டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள். சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்கும் விதமாக கடற்கரையோரம் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரை சாலையில் இருந்து பாண்டி மெரினா கடற்கரை வரை தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் கால் நனைக்க கூட சுற்றுலா பயணிகள் இறங்குவதை காவல்துறையினர் தடுத்து எச்சரித்து வருகின்றனர். மேலும் புதுவை கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்பட்டது. கடலோரத்தில் காற்று பலமாக வீசுவதால் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. புதுவை கடலோர காவல்படை காவல்துறையினர் கடலில் படகில் சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
துறைமுகத்திலிருந்து டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஜிபி சத்யசுந்தரம், சீனியர் காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கடலோர பாதுகாப்பு படையினர் 2 படகுகளில் கடலுக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரையோரம் நீண்ட தூரம் சென்று பார்வையிட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். நாட்டிலேயே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அதிகமானவர்கள் கூடும் இடமாக புதுச்சேரி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் புத்தாண்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க அரசு பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல நகர பகுதிகளில் உணவகங்கள், மதுபார்கள், ரெஸ்டோ பார்கள், திறந்தவெளி மைதானங்களில் 31ஆம் தேதி நள்ளிரவில் இசை விருந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்த பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, உப்பளம் மைதானம் உட்பட 10 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிருந்து கடற்கரை சாலைக்கு செல்ல இலவசமாக 30 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. புதுவை கடற்கரை சாலையில் நள்ளிரவு 12:30 மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இரவு 1 மணி வரை மது விநியோகம் செய்ய கலால்துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மாநில எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர்.